கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தரே தெய்வம். Glory to God. இன்று உங்களோடு தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் அதை வாசிக்கிறேன். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகம் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. பிரியமானவர்களே, இப்பூவுலகில் கோடி கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். இந்த கோடி கோடி ஜனங்கள் மத்தியிலே ஒரு சிறிய கூட்டத்தை தேவன் தம்முடைய ஜனமாக தெரிந்து கொண்டார். 800 கோடி ஜனங்கள் இன்று வாழ்ந்து வருகிறார்கள். 800 கோடி ஜனங்களுடைய வாழ்க்கையையும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் எப்படி துவங்கும், எப்படி முடியும், எப்படி நடக்கும் என்று சொல்லி தேவன் எழுதிவிட்டார். தேவனை பற்று விசுவாசிக்கிற அவருடைய ஜனமும் அவர்களுக்கும் எல்லாம் எழுதி முடித்து வைக்கப்பட்டு விட்டது. நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை தொடர்கிறோம். ஆனால் நாம் எதற்காக பிறந்தோம், எதற்காக ஓடுகிறோம், எதற்காக வாழ்கிறோம், எதை சாதிக்கிறோம், எங்கே போகிறோம், ஒருவரும் அதை தேடுவதில்லை. அப்படி தேடியவர்கள் ஞானிகளாக மாறிவிட்டார்கள். அப்படி ஞானிகளாக மாறிவிட்டவர்கள் தேவனை தரிசித்தார்கள், தேவனை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆனால் புரியாத வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிற நமக்கும் எல்லாம் எழுதி முடிக்கப்பட்டு விட்டது. அநேகருடைய வாழ்க்கையிலே 2025 என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் என்ன நடக்கும்? நல்லவைகள் நடக்குமா? என்னுடைய குமாரத்திக்கு திருமணம் ஆகுமா? என்னுடைய குமாரனுக்கு நல்ல வரன் கிடைக்குமா? நல்ல படிப்பிலே என் பிள்ளை சேருமா? என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? என்னுடைய வியாபாரம் எப்படி இருக்கும்? என்னுடைய தொழில் முன்னேறுமா? என்னுடைய படிப்பு விருத்தி அடையுமா? எனக்கு வேலை கிடைக்குமா? என்னுடைய சொத்து சுகங்கள் எப்படி இருக்கும்? இதை குறித்த கவலைதான் தொடர்கிறதே தவிர அது எழுதி முடிக்கப்பட்டு விட்டது. அதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது, அதற்கு நாம் எப்படி ஆயத்தமாகுவது என்று சொல்லுகிற ஒரு எண்ணம், ஒரு புரிதல், ஒரு தேடுதல் இன்று வாழ்கின்ற ஜனங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். எதற்கு ஓடுகிறார்கள் என்று தெரியவில்லை. சம்பாதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். எதற்கு சம்பாதிக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஓடி ஓடி உழைக்கிறார்கள். மரணம் ஒரு நாள் சந்திக்கும். மரணத்திற்கு பின் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி சிந்திக்கவில்லை. சிந்திக்க தந்த வேதாகமத்தை அறிந்தவர்கள் கூட என் முடிவு, நான் எங்கே போவேன் என்று சொன்ன அறிவில்லாதபடி தேவனை மறந்தவர்களாக இருக்கிறார். பிரியமானவர்களே, உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதே வேளையிலே அந்த ஆசீர்வாதம் திட்டத்தை முறியடிக்கும்படி சத்ருவும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். எப்படி நாம் புரிந்து கொள்வது? ஒரு சிறிய உதாரணத்தோடு சொல்லுகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே நான் அந்த நாட்களிலே PUC என்று சொல்லி ஒரு படிப்பு இருந்தது. அதை முடித்துவிட்டு பட்ட படிப்புக்கு போக வேண்டும். அப்பொழுது என்னுடைய உள்ளத்திலே ஒரு வாஞ்சை, ஒரு மருத்துவராக வேண்டும். இல்லை என்று சொன்னால் சென்னை பட்டணத்திலே போய் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியிலே படிக்க வேண்டும். இதுதான் என்னுடைய வாஞ்சை. அந்த வாஞ்சையின்படி மருத்துவ கல்லூரியில் சேர முடியவில்லை. சென்னை பட்டணத்திலே சென்று கல்லூரியில் இடம் கிடைத்தது. அந்த தங்கும் விடுதியில் இடம் கிடைக்கவில்லை. மாதம் 1000 ரூபாய் செலவு. அந்த நாட்களிலே 1964 வருடமில்லை, பவுன் 120 ரூபாய். ஆனால் அங்கே தங்கி படிக்க வேண்டும் என்றால் 1000 ரூபாய்.
அப்பொழுது நான் சிந்தித்தேன், தேவையற்ற செலவு, நம்முடைய ஊரிலே போய் படிப்போம் என்று சொல்லி பட்டப்படிப்பு படிக்க ஆரம்பித்தேன், தாவரவியல். அப்பொழுது திடீரென்று ஒரு சகோதரன் சொன்னது நிமித்தம் வேளாண்மை கல்லூரியிலே நான் விண்ணப்பம் செய்தேன். ஆனால் எனக்கு விருப்பமே இல்லை. அது ஒரு கிராம வாழ்க்கை. என்னுடைய விருப்பம் எல்லாம் பட்டணத்து வாழ்க்கையை நான் விரும்பினேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே திட்டத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்பொழுது கல்லூரியிலே விண்ணப்பித்த பொழுது என்னுடைய தாயிடத்தில் சென்று எனக்கு இந்த வேளாண்மை படிப்பு விருப்பமில்லை என்று சொன்னேன். அப்பொழுது தாய் சொன்னாள், உனக்கு விருப்பம் இருந்தால் அதில் சேர்ந்துபடி, இல்லை என்றால் திரும்பி வந்துவிடு என்று சொல்லி என்னை அனுப்பினார். வேளாண்மை கல்லூரியிலே நான் போய் சேர்ந்த பொழுது அந்த கட்டடத்தை பார்த்தேன். மிகவும் அரண்மனை போன்ற ஒரு கட்டடம். அதை தெரிந்தெடுத்து படிப்பதற்கு என் விருப்பத்தை நான் தெரிவித்தேன். பிரியமானவர்களே, இப்பொழுது புரிகிறது தேவனுடைய திட்டம். நான் வேளாண்மை கல்லூரியில படித்து ஒரு கிராமத்திலே வாழ்ந்து கிராம மனிதனாக இந்த உலகத்தில் உள்ளவைகளிலே நாட்டம் செலுத்தாதபடி, உலகத்தில் உள்ளவைகளை வெறுத்து தேவனுக்கு ஊழியம் செய்து உலகத்திற்கும் ஊழியம் செய்து உலக மனிதனாகவும் அதே வேளையிலே தேவனுக்கு ஒரு பணிவிடைக்காரனாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்கிற தேவனுடைய திட்டம் நிறைவேறியது. அன்று ஒருவேளை நான் சென்னை பட்டணத்திலே படித்திருப்பேனால் நான் இன்று உங்களுக்கு முன்பாக நின்று தேவ வசனத்தை சொல்லி இருக்க மாட்டேன். என்னுடைய குணம் அப்படி. நான் பட்டணத்தை நேசித்தவன். ஆனால் நான் கிராமத்தில் இருக்கும்படியாய் தேவனோட திட்டம் கொடுத்தார். அந்த திட்டத்திற்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். நாம் தேவனுடைய திட்டத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். பிரியமானவர்களே, வேதாகமத்தில் ஒரு நிகழ்வை உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதாகமத்திலே 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அங்கே ராஜா, அந்த அதிகாரம் முழுவதையும் படித்து பார்ப்பீர்களானால், தாவீது ராஜா வயதாகி விட்டான். அவனுக்கு பின்பு ஒரு குமாரனை ராஜாவாக்க வேண்டும். அவர் தேவன் 1 நாளாகமம் 22:6, 22:7, 22:8 அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டார். உன் மகனாகிய சாலோமனே ஆலயத்தை கட்டுவான், அவனுடைய வாழ்க்கை சமாதானம் நிறைந்ததாக இருக்கும் என்று சொல்லி. இது தேவனுடைய திட்டம். ஆனால் அதே வேளையிலே அங்கு பிசாசானவன் ஒரு திட்டத்தை வகுத்தான். அது என்னவென்று சொன்னால், சாலோமனுக்கு மூத்தவனாகிய அதோனியா என்ற ஒருவன் தன்னைத்தானே உயர்த்தி அந்த ராஜ ரதங்களையும் குதிரை வீரர்களையும் சம்பாதித்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக தன்னை அரசனாக்கி கொள்ளும்படியாய் விருந்து வைக்கிறான். இது பிசாசானவனுடைய திட்டம். தேவனுடைய திட்டம் சாலோமனை அரசனாக்க வேண்டும் என்று சொல்லி. இதே வேளையிலே தாவீது தன்னுடைய மனைவியாகிய பத்சேபாள் சாலோமனுடைய தாயிடத்திலே ஒரு உறுதியை ஆணையை இடுகிறான். உன் தேவன் சொன்னபடி உன் குமாரனாகிய சாலோமனே எனக்கு பின் இந்த சிங்காசனத்தில் இருப்பான் என்று சொல்லி. ஆனால் நடந்ததோ, அதோனியா ராஜாவாக மாறுவதற்கு, ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு அவன் ஒரு இடத்திலே கூடி நிற்கிறான். ஜனங்கள் எல்லாரும் அவன் பின்னாக சென்று விட்டார்கள். ஆனால் திடீரென்று தீர்க்கதரிசியாகிய நாத்தான் தேவனால் உணரப்பட்டு பத்சேபாள் இடத்தில் வருகிறான். பார், இன்று அதோனியா ராஜாவானால் உன்னையையும் உன் குமாரனையும் கொன்று விடுவான். அவன் அரசாண்டால் தீமை உண்டாகும். ஆகவே ராஜா உன்னிடத்தில் சொன்னது போல நீ அவரிடத்தில் போய் அந்த ஆணையை உறுதிப்படுத்து என்று சொல்லி நானும் வருகிறேன், நாம் இருவரும் சேர்ந்து ராஜாவிடத்தில் சொல்லுவோம் என்று சொல்லி ஆலோசனை சொல்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாம் தேவன் உண்டு பண்ணி விட்டார். நம்முடைய வாழ்க்கையை எழுதி விட்டார். ஆனால் அதை புரிந்து கொள்ளும்படியான ஆலோசனை நமக்கு வேண்டும். புரிந்து கொள்வதற்கான விருப்பம் இருக்க வேண்டும். எப்படி புரிந்து கொள்வது? வேத வார்த்தைகள் உனக்கு ஆலோசனை சொல்லும். தேவ மனிதர்கள் உனக்கு ஆலோசனை சொல்வார்கள். பரிசுத்தவான்கள் உனக்கு ஆலோசனை சொல்வார்கள். பெற்றோர்கள் ஆலோசனை சொல்வார்கள். வேண்டாம், வழியில் போகிற ஒருவன் கூட உனக்கு ஆலோசனை சொல்லலாம்.
நீ எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு இது தேவனுடைய சித்தமா, ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியான ஒரு திட்டம்தான் தேவன் உனக்கு தருவார். நீ மோட்சம் செல்ல வேண்டும் என்று சொல்கிற ஒரு திட்டத்தை தான், முடிவு உனக்கு மோட்சம் செல்ல வேண்டும், அந்த திட்டத்தை தான் அவர் வைத்திருப்பார். அந்த திட்டத்தை செயல்படுத்தும்படியாய் இந்த பூ உலகில் உனக்கு எல்கை வைக்கப்பட்டிருக்கிறது, உனக்கு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது, குடும்ப வாழ்க்கை தரப்பட்டிருக்கிறது, பிள்ளைகளை தந்திருக்கிறார். அவர்களை சரியானபடி வழி நடத்தி முடிவிலே அந்த மோட்சத்திற்கு அழைத்து செல்லும்படியே, பரலோகத்தை காணும்படியான ஒரு வாழ்வை காணும்படியாதான் தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். இதை நீ எப்படி புரிந்து கொள்ளுவாய்? வேத வசனம்தான் உனக்கு ஆலோசனை சொல்ல முடியும். இங்கே நாத்தான், தீர்க்கதரிசியாகிய நாத்தான் பத்சேபாளிடத்தில் ஆலோசனை சொல்லி தாவீதினிடத்தில் வந்து அவன் கொடுத்த ஆணையை உறுதிப்படுத்தி சாலோமனை ராஜாவாக்குகிறார். 1 நாளாகும் 22ஆம் அதிகாரத்திலே அதை படித்து பார்ப்பீர்களானால் அவனுக்கு தைல கொம்பினாலே அவனை அபிஷேகம் பண்ணி எக்காலம் ஊதி அவனை தாவீதினுடைய கோவேறு கழுதிலே அமர்த்தி நகரத்தில் ஊர்வலம் பண்ணி ராஜா வாழ்க என்று சொல்கிறார்கள். தேவனுடைய திட்டம், ஆலயத்தை சாலமன் கட்டி முடிக்க வேண்டும். இங்கே சத்ருவானாகிய பிசாசின் திட்டம் இடிக்கப்பட்டு தேவ திட்டம் நிறைவேறுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர், ஆலோசனையில் ஆச்சரியமானவர் நமக்கு தெய்வமாக இருக்கிறார். வேத வார்த்தைகள் நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறது. சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி உலகில் நாம் தேவனுக்கு பிரியமாய் நடப்பது, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய், அவருடைய திட்டம் நிறைவேறும்படியாய் நாம் எதை விட்டு கொடுக்க வேண்டும், எதை விட்டு நாம் விலகிச் செல்ல வேண்டும். வேதம் சொல்கிறது, நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நீ ராஜாக்களுக்கு முன்பாகவும் உண்மையாய் இருக்க வேண்டும், ராஜாக்களுக்கு முன்பாகவும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நீ வீட்டிலும் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும், நீ வெளியிலும் நீ பரிசுத்தம் உள்ளவனாக இருக்க வேண்டும். நீ எல்லா நடக்கையிலும் தேவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவனாக, தேவனுடைய சாயலை தரித்து கொண்டவனாக, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவனாக, கற்பனைகளை கை கொள்ளுகிறவனாக, தீமைக்கு விலகி தேவனுக்கு முன்பாக பாவம் செய்யாதபடி, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி வேதாகமத்தில் என்ன எழுதி இருக்கிறதோ அதை கவனமாய் படித்து, எல்லா திட்டங்களும் ஆண்டவர் எனக்கு நன்மைக்கு ஏதுவாய் தான் எழுதி வைத்திருப்பீர். இந்த திட்டத்தில் கஷ்டங்கள் வரும், பாடுகள் வரும், நோய்கள் வரும், வேதனைகள் வரும், சஞ்சலம் வரும், தவிப்பு வரும், சோதனைகள் வரும். இந்த உலகத்தில் உள்ளவைகளிலும் உலகத்திலும் அன்பு கூறாதிருங்கள். இந்த உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூர்ந்தால் தேவன் உங்களிடத்தில் பிரியமாய் இருக்க மாட்டார். உலக சிநேகிதம் தேவனுக்கு பகை. அந்த வார்த்தைகள் எப்பொழுதும் உன்னுடைய உள்ளத்திலே இருக்கட்டும். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு நடக்கை இருக்குமானால் தேவனுடைய திட்டம் உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேல் உம்முடைய கிருபை இறங்கி வருவதாக. தேவாதி தேவனே, உம்முடைய திட்டங்கள் யாவும் செய்து முடிக்கப்பட்டு விட்டது ஆண்டவரே. ஒருவரும் காணவில்லை, ஒருவரும் கேட்கவில்லை, ஒருவரும் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் புரியும்படியாய் எதற்காக பிறந்தோம், எதற்காக வாழ்கிறோம், எங்கே போவோம் என்று சொன்ன சத்தியத்தை அறிந்து ஆண்டவரே, இந்த உலகத்தில் உள்ளவைகளில் இருந்து பிரிந்து தங்களை பிரித்து கொண்டு ஒரு சுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து எல்லா நடக்கையிலும் உண்மை உள்ளவர்களாயிருந்து தேவனை நோக்கி பார்த்து வார்த்தையின்படி நடந்து கடைசி நாளில் தேவனை சந்திக்கும்படி தங்களை ஆய்த்துக் கொள்ளும்படியாய், பிள்ளைகளை கற்பிக்கும்படியாய், பிறந்த பிள்ளைகள் முதல் வளர்ந்த பிள்ளைகளை தேவ வசனத்தின்படி, தேவ வசனத்தை ஊட்டி இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் ஜீவிக்க வேண்டும், இப்படித்தான் ஆடை உடுவிக்க வேண்டும், இப்படிதான் வாழ்க்கையிலே ஒரு மாதிரியாக, ஒரு சுத்தமுள்ள மனிதனாக,
மற்றவருக்கு இடரல் உண்டாக்காத மனிதனாக வாழ வேண்டும் என்று சொல்லுகிற ஆண்டவரே ஒரு கற்பனையை, ஒரு விருப்பத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவனுடைய திட்டங்கள் செயல் வடிவம் கொண்டு அது முடிந்து ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். பிசாசானுடைய திட்டம் முறிக்கப்படுவதாக, முறித்து போடப்படுவதாக. இவருடைய காரியங்கள் யாவும் தானியேலுக்கு ஜெயமாய் இருந்தது போல இவர்களுக்கும் ஜெயமாய் இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன். ஆமென்.